ஆண்டிப்பட்டியில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் பயின்ற பள்ளியில் சந்தித்து ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட முன்னாள் பள்ளி மாணவர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டி இந்து மேல்நிலைப்பள்ளி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரே வண்ண வேட்டி சட்டைகளுடன் முன்னாள் மாணவர்களும், ஒரே வண்ண சேலையில் முன்னாள் மாணவிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் வந்திருந்த முன்னாள் பள்ளி மாணவர்கள் தங்களது பழைய பள்ளி தோழர்களுடன் மகிழ்ந்த காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் கதிர்நாயக்கனஹள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா செந்தில். இவர் சொந்த கட்டிட வேலைக்கு தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அவர்களுக்கு அதிகம் பணம் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி வேலை வாங்குவதாக அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஊரில் பல்வேறு இடங்களில் குப்பைகளும் சாக்கடைகளும் தேங்கிய நிலையில் இருக்கும்போது அதனை சுத்தம் செய்யாமல் தூய்மை பணியாளர்களும் ஊராட்சி மன்ற தலைவரோடு சேர்ந்து பணத்திற்காக ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டு வேலையை செய்வதாக குற்றம் சாட்டி இவ்வாறு நடந்து கொள்ளும் தூய்மை பணியாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். விக்கிரமசிங்கபுரத்தில் வியாபாரிகள் சங்கம் சார்பில் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் அகஸ்தியர் அருவி உரிமை மீட்புக் குழு மற்றும் விகேபுரம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக இன்று அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வருகிற 19ஆம் தேதி தேரடி திடலில் வைத்து அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு கட்டணம் வசூலிப்பதை கண்டித்தும், சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லும் வனப்பாதையை மூடிய வனத்துறையை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு ஆலோசிக்கப்பட்டது. அகஸ்தியர் அருவி உரிமை மீட்புக் குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் காயம் ஏற்பட்ட புலியை மீட்ட வனத்துறையினர் சிகிச்சை அளித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விட்டனர். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதியில் சில நாட்களுக்கு முன்பாக வனவிலங்கு வேட்டை தடுப்பு பிரிவினர் ரோந்து பணி மேற்கொண்டுள்ளனர். அப்போது 9 வயது மதிக்கத்தக்க ஆண் புலி ஒன்று வயிற்றுப் பகுதியில் கயிறு கட்டிய நிலையில் இருக்கப்பட்டு காயம் ஏற்பட்டு உணவு உண்ண முடியாமல் இருந்துள்ளது. பின்னர் வனத்துறை அலுவலர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு மயக்க ஊசி செலுத்தி புலியினை கூண்டில் அடைத்தனர். பின்னர் கயிற்றை அகற்றி சிகிச்சை அளித்த பின்னர் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்நிலையில் புலியின் வயிற்றில் கயிறு கட்டப்பட்டது எப்படி, வேட்டை முயற்சியா என்பது போன்ற கோணத்தில் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தளபதி விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் மூலமாக மாற்றுத்திறனாளி குழந்தையின் குடும்பத்திற்கு வீடு கட்டிக் கொடுத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வழங்கி அசத்தியுள்ளனர். கோவை சுந்தராபுரம் கோண்டி காலனி என்னும் பகுதியில் தளபதி விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளி குழந்தையை வைத்துள்ள குடும்பத்திற்கு வீடு கட்டிக் கொடுத்து அரிசி, மளிகை என வீட்டு உபயோகப் பொருட்களையும் வழங்கியுள்ளனர். இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தேசிய செயலாளர் புசி ஆனந்த் பயனாளிகளிடம் வீட்டின் சாவியை வழங்கி வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.